வெற்றி வாழ்வு யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டே நாங்கள் வருகிறோம். அற்புதமான ஓய்வு நாள், மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாள் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறீர், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய பேர் அன்புக்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் மீது நீர் அன்பும் அக்கறையுமுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாடல்களை பாடுகிற, துதி ஆராதனை நடத்துகிற, இசைக்கருவிகளை வாசிக்கிற தாசர்கள் மேல இந்த அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களில் என்னென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல விளங்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைபடாது. அதை நிச்சயம் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் செய்வதை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஆமென். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதே மிகப்பெரிய சவால்தான். இந்த சவால்களை ஜெயிப்பதற்கான பலனை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். விசுவாசத்தை அவர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவை எல்லாவற்றையும் தடுத்து போட அவராலே முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவராலே ஒரு சேனைக்குள்ளே நம்மால் பாய முடியும். அவராலே ஒரு மதிலையும் தாண்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே கடலை போன்று சீறி பாய்கின்ற அலையை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கின்றார். அவர் இல்லாமல் நம்மால எதையுமே செய்யவே முடியாது. அவர் நம்முடைய வாழ்விலே செய்ய போகும் காரியங்களை யாராலும் தடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நாம் உற்சாகமாய் ஒரு பாடலை பாடி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தும். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் இந்த பாடலை பாடும். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர்
செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை தம்முடைய உள்ளங்கரங்களில் அவர் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
உன்னை என்றுமே கைவிடுவதில்லை என்று சொல்லி. ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் துடைக்க வல்லவராய் இருக்கின்றார். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் போக்குகிறவராய் இருக்கின்றார். நாம் அனுதினமும் அவரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு பலனை அளித்து நாம் நன்றாக வாழ வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆகவே அவரை இந்த காலை வேளையிலே ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் நாம் தேவனை துதிப்போம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கை கொடுப்பாய், நான் ஆசையாய்
கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, நீதியின் பலக்கரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் மிகவும் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவருடைய கிருபையினால் நம்மை உயர்த்துகிறார். அவர் நம்மை தகப்பனை போல ஏந்தி சுமந்து தாங்கி தப்புகிறாய் இருக்கிறார். ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே துவங்கினால் கடைசி வரையில் நம்மோடு கூட இருந்து அந்த காரியத்தை முடிக்க கிருபையை அவர் தருகிறார். ஆமென். ஒருவேளை அந்த காரியம் நடக்க தாமதமாகலாம், தடைகள் வரலாம். அவர் நம்மோடு இருந்து அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி அந்த காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. 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 ஏந்தினி தாங்கினி
உயர்த்தி நீ தப்புவித்தி, ஏந்தி நீ தாங்கி நீ உயர்த்தி நீ தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. 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 ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரமே நம்முடைய ஆதாரம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும். ஆமென். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறதுனால்தான் நாம் இன்று வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கின்றார். நமக்காக ஜீவனை கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்ம இன்னொரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். யெகோவா ஷம்மா,
எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கின்றேன். நீர் என்னோடு இருப்பதனால் நான் இதுவரை ஜீவிக்கின்றேன். யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. என் குடும்பத்தை நீ வேலியடைத்து தினமும் காப்பவரே, என் குடும்பத்தை நீ வேலியடைத்து ஐயா தினமும் காப்பவரே யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. இயேசுவே உம் அன்பு ஒன்றே என் வாழ்விற்கு என்றும் போதுமே. இயேசுவே உம் அன்பு ஒன்றே என் வாழ்விற்கு என்றும் போதுமே.
யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. இயேசுவே உம் அன்பு ஒன்றே என் வாழ்விற்கு என்றும் போதுமே. இயேசுவே உம் அன்பு ஒன்றே என் வாழ்விற்கு என்றும் போதுமே, போதுமே. யெகோவா ஷம்மா, 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 எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. ஆமென். அல்லேலூயா. யெகோவா ஷம்மா, தேவரீர் நீர் எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறீர். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு கூட இருப்பதினால் மாத்திரமே அப்பா நாங்கள் இந்நாள் வரை உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் பாதுகாத்து வருகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய தோள்களிலே சுமந்து நீர் எங்களை வழி நடத்தி வருகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறீரே, அதற்காய் நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு மகா பெரியது, அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே விவரிக்க வார்த்தைகளே இல்லை அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர். எங்களுக்கு வந்ததான எல்லா விதமான வியாதிகளில் இருந்தும் உம்முடைய காயப்பட்ட கரங்கள், உம்முடைய தழும்புள்ள கரங்கள் எங்களை சுகமாக்கினதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு மகா பெரியது, மிகவும் ஆழமானது. அந்த அகாப்பே அன்பினால் நீர் எங்களை அணைத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே நிழலாடினபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரீர் உம்முடைய வல்லமையான கரம் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியாலும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வார்த்தையின் வேளையிலும் வார்த்தையை பேசுகிறதான தாசனை மறைத்து ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தையில் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையுள்ள வார்த்தைகளாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஔஷதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான நம் கரங்களில் காணிக்கையும் தசமம் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் அறிக்கையிட்டுக் கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உழுதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையில் குறை என்பது இருக்காது. ஏனென்றால் நீ என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர். என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். தேவைக்கு மிஞ்சும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவு, பரிபூர்ணம், பெருக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமேன். நாம் விதைக்கிறதான வேலையில சங்கீத புஸ்தகம் ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 51ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா 6 பிரிவா நம்ம பிரிக்கலாம். முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா மன்னிப்பு வேண்டு, அதாவது மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல ஜெபம் செய்தார். முதல் 2 வசனம் இது ஒரு பகுதியா இருக்கிறது. 3-6 வசனம் செஞ்ச பாவத்துக்கான அறிக்கையை செய்யக்கூடியதா இருக்கிறது. 3ஆம் பிரிவு என்னை சுத்திகரியும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த 3வது பிரிவு எத்தனாம் வசனத்துல இருந்துன்னா 7-9. 4வது பிரிவு 10-12ஆம் வசனம் சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். 5வது பிரிவு எப்படிப்பட்ட ஒரு பிரிவா இருக்குது அப்படின்னா 13-17ஆம் வசனம் தாவீது ஜெபம் பண்ணி தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னா அந்த மன்னிப்பை குறித்து மற்ற இடத்துல நான் சொல்லுவேன் என்று அப்படி விண்ணப்பம் பண்ணுகிறார். தான் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை மற்ற ஜனங்களுக்கு எப்படி இந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை சாட்சியாக நான் அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். 6வது பிரிவு 18-19 வசனம் சீயோனுக்கான ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுகிறார். அதாவது க்ளோசிங் பிரேயர். சீயோனுடைய நன்மைக்காக அவர் ஜெபிக்கிறார். இப்ப இந்த 51வது சங்கீதம் அதனுடைய பின்னணி, அதனுடைய சூழ்நிலை என்னவா இருக்கிறது அப்படின்னா அங்கே ஹெட்டிங் தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அந்த 51ஆம் சங்கீதம் கீழே பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடின ராகத்தலனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமா இருக்கிறது. என்னுடைய பின்னணி சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா பத்சேபாளிடத்துல தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பிறகு எழுதப்பட்ட இது ஒரு சங்கீதமா இருக்குது. இது எப்பேற்பட்ட ஒரு பாவமா இருக்கு அப்படின்னா மோசேனுடைய நியாய பிரமாணத்தின்படி இந்த பாவத்துக்கு பிரயாச்சித்தமே இல்லை. அதாவது பட்சவளிடத்துல எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை செய்யறாரு தாவீது அப்படின்னா வேறொருவனுடைய மனைவியை இவர் எடுத்துக்கொண்டு இவர் மூலியமாக அவங்க கர்ப்பவதி ஆகி இந்த மனைவியினுடைய கணவனை அவர் ஒரு திட்டம் பண்ணி மும்முரமா போர் செய்யும் பொழுது முன்னாடி நின்று கொலை செய்யப்படுகிறார். ஆகவே 2 பாவம் செய்யறாரு. என்னன்னா விபச்சாரம், கொலை.
இந்த நியாயப்பிரமாணத்தின்படி பாத்தீங்கன்னா விபச்சாரம் செய்யப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள், நியாயப்படி பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு பார்த்தோம்னா அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இந்த 2 பாவத்தையும் தாவீது செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த 2 பாவத்தையும் செய்யும் பொழுது, அப்போ ஒரு தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு ஒரு கதை மாதிரி சொல்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தாவீது கோவப்பட்டு யார் அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சு அந்த மனுஷன் என்கிட்ட கொண்டு வா, அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்றாரு. தாவீதே சொல்றாரு. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த பாவத்தை செஞ்சதே நீதான் அப்படின்ட்டு. அப்போ சொல்லும் பொழுதுதான் தேவனிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும்படி இந்த சங்கீதத்தை தாவீது ஒரு ஜபமாக ஏறெடுக்கிறார். முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். 51ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சுத்திகரியும். இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தோம்னா பலி செலுத்த வேண்டும். இப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கமே தேவனிடத்துல வர வேண்டும் என்பது ஒரு வழியா இருக்கிறது. என்ன வழியா இருக்கிறதுனா, மனுஷன் பாவியா இருக்கிறான், அவன் பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறான் என்பதை அதை வெளிப்படுத்தும்படி தேவன் அதை ஒரு 10 கட்டளையை கொடுக்கிறார். ஏன்னா அவங்களுக்குள்ள பாவம் குடி கொண்டு இருக்கிறது. அதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாதுன்னா அதோடு கூட பலியும் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு வழி இருக்கு, பலிகளை செலுத்தி என் கிட்ட வரும்படி. இந்த பலிகள் எல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ எவ்வளவு பலி செலுத்தினாலும் போதாது பாருங்க. இது புதிய உடன்படிக்கைக்குரிய ஒரு சத்தியத்தை தாவீது பழைய உடன்படிக்கையிலே, ஒரு பழைய உடன்படிக்கையில லாங்குவேஜ்ல இது ஒரு அற்புதமான வெளிப்பாடா இது எழுதுகிறார். ஏன்னா நான் சொன்ன நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம், கொலை செய்ய, இந்த கொலைகாரர் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் நியாயப்படி. அது தீர்ப்பே என்னன்னா மரணத்துக்கு எதுவான தீர்ப்பு. ஆனா இங்க தாவீது வந்து இந்த முதல் வசனத்துல சொல்லுகிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்றாரு. உமது மிகுந்த இரக்கங்களின்படி அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய இரக்கத்தை நான் சார்ந்து கொள்றேன், உங்களுடைய கிருபையை நான் சார்ந்து கொள்றேன், என் மீறுதல்களை நீங்க என்ன சுத்திகரியும்னு சொல்றாரு. தேவனுக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இருதயம் வந்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா, இருதயம் நல்லா சுத்தமா இருக்குன்னு தேவன் விரும்புகிறாரு. அவர் பலிகளை விரும்பல. அதாவது மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுகிறாரு, அவர் பலிகளை அந்த அளவுக்கு விரும்புறது இல்லைன்னு எழுதுறாரு. 1000 எண்ணெய்களை கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்றது இல்லை என்று விரும்புறாரு. ஆனா இந்த ராஜா, தாவீது ராஜா 1000 காளைகளை கொண்டு வந்து பலியிட முடியும், 6 மாதிரி ஓடுற எண்ணெய்களை செலுத்த முடியும். அப்படி செலுத்தினாலும் அது போதாது, பாவம் மன்னிக்கப்பட முடியாது. ஏன்னா இருதயம் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதா இருக்க வேண்டும், சுத்த இருதயமா இருக்க வேண்டும் என்று தாவீதுக்கு தெரிந்திருக்கு பாருங்க. ஏன்னா இவர் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். அதை நன்றா அறிந்திருக்கிறார் தாவீது. அறிந்த பொழுதுதான் இதை எழுதுகிறார் பாருங்க. 2ஆம் வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். ஏன்னா பாவத்தோடு தேவனோடு உறவு கொள்ள முடியாது. இது அப்பேற்பட்ட ஒரு பாவமா இருக்கிறது தாவீது செஞ்சது. ஆனா தாவீது கதறாரு, இந்த கிருபையின்படி எனக்கு இரங்கும், இந்த மிகுந்த இரக்கங்களின்படி. என்னன்னா, அவருடைய கிருபையினால நீரை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை நீர் எனக்கு தாரும் என்று தாவீது சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக இருதயம் ரொம்ப முக்கியமா இருக்குது. இருதயம் கெட்டு போயிடுச்சுன்னா தேவன்கிட்ட இந்த வர காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விசுவாசம் அங்கிருந்துதான் நீரூற்றாய் புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. இப்ப இந்த இருதயம் சரியா இல்லை அப்படின்னா வாழ்க்கை, தேவன் நமக்கு வகுத்து வச்சிருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொள்ள முடியாது. இது நல்லா அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த முதல் 2 வசனத்துல அவர் மன்னிப்பு கேட்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அறிக்கை செய்கிறார். அறிக்கையின் மூலியமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை இங்க வெளிப்படுத்துகிறார். அப்ப இங்க ஒரே ஒரு பலியின் மூலியமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது எப்படின்னா கிருபையின் மூலியமாக, இரக்கத்தின் மூலியமாக. இப்ப இங்க தாவீது செஞ்ச பாவத்திற்கு என்ன தண்டனைனா மரண தண்டனை.
அப்ப நம்முடைய நீதி, நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு வந்தால் நிச்சயமா மரண தண்டனை அவசியம். அதான் அதே போலதான் இன்னைக்கும் இருக்கு பாருங்க. நம்முடைய காரியங்கள் எப்பேற்பட்டதாய் இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, அவருடைய கிருபையின்படி, அவருடைய இரக்கங்களின்படி நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதாவது அவருடைய இரக்கத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய நீதி அழுக்கு, குப்பையா இருக்கு. அதை கொண்டு வந்து நான் 100 நன்மை செஞ்சிருக்கிறேன், 50 நன்மை செஞ்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு, என்னுடைய கிருபையை சார்ந்து கொள், என்னுடைய இரக்கத்தை சார்ந்து கொள். தாவீது அப்படிதான் இங்க ஜெபிக்கிறார் பாருங்க. இது கல்வாரி சிலுவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏன்னா எல்லா பாவத்தையும், எல்லா அக்கிரமத்தையும், நம்முடைய இருதயத்தை எப்படி தேவன் சுத்தமாக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை வைத்து சுத்தமாக்குகிறார். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, அதை அறிக்கை பண்ணும் பொழுது அதை நமக்கு மன்னிக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அப்ப தொடர்ந்து பாவம் செய்யலாமா அப்படின்னா அது கூடாது. ஏன்னா பாவத்திற்கான தண்டனை தான் கல்வாரி சிலுவையில தன்னுடைய குமாரனே அனுப்பி பாவத்தை அவர் மீது சுமந்து பாவத்திற்கான தண்டனை, ஆக்கினி தீர்ப்பை அவருக்கு கொடுத்து, அவர் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக விடுதலை பெறும்படி, வெற்றி பெறும்படி, தொடர்ந்து அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் சார்ந்து கொள்ளும்படி தேவன் அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம சொந்த கிரியை நம்ம சார்ந்து கொள்ளக்கூடாது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அடிப்படையில தேவன்கிட்ட வரமா அப்படின்னா, ஒரு காரியத்தையும், ஒரு நன்மையும் நாம் தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய கிருபையின்படி, அவருடைய இரக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவன் கல்வாரி சிலுவையின் மூலியமாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு ஏற்படுகிறதா இருக்கிறது. அப்பதான் விசுவாசம் நம்ம இருதயத்தில் தோன்றும் பாருங்க. ஏன்னா நாம செஞ்ச காரியத்தை தேவனிடத்துல கொண்டு போனா நமக்கே தெரியும், குற்ற உணர்வு வரும். குற்றப்படுத்துகிறோம் ஒருத்தர் இருக்கிறான், அதான் பிசாசு. ஏன்னா அப்பேற்பட்ட இது உலகமா இருக்குது, பாவம் உலகமா இருக்குது, சாபம் உலகமா இருக்குது. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் இதிலிருந்து எல்லாவற்றையும் நம்மை காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். அவருடைய இரக்கத்துல நாம் தொங்கி கொள்ள வேண்டும். அப்படிதான் தாவீது பண்றாரு. அப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு, கொலைக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சுட்டு என்ன பண்றாருன்னா, உம்முடைய இரக்கத்துல நான் தொங்குறேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையில நான் சார்ந்து கொள்றேன் அப்படின்னு ஜெபிக்கிறார். 2 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரியும், எங்கள் பாவங்கள் மற சுத்திகரியும் என்றார். எங்க அக்கிரமங்களை கழுவி. அக்கிரமம்னா நம் மீது சுமத்தப்பட்டுள்ள பாவம். ஆதாம் செய்த பாவத்தின் மூலியமாக நம்ம மீது சுமத்தப்பட்ட பாவம் தான் அக்கிரமம். நாம் செய்ய முடியாத பாவம் தான் அக்கிரமம். இதை கூட என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது சுமத்தி நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்ப நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ இப்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அவருடைய கிருபை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும், அவருடைய இரக்கத்தை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை தொடர்ந்து அவருடைய இரக்கத்தினால், கிருபையினால் நம்மை நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்துக்கொண்டு இந்த விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். கர்த்தர் சீயோனில் இருந்து என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் என் மேல் கை போடுவதில்லை. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும்
கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் வாய்க்க என்னை செய்வார். பலப்படுத்தி என்னை எனக்கு பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார். எனக்கு சகாயம் அவருடைய பண்ணுவார். நீதியின் வலது கரத்தினால் அவரது நீதியின் வலது என்னை கரத்தினால் தாங்குவார். என்னை தாங்குவார். என்னை திரளாய் பெருக பண்ணுவார். என்னை திரளாய் பெருக பண்ணுவார். என்னை முத்திரை மோதிரமாக வைப்பார். என்னை முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைப்பார். என் நடுவிலே கர்த்தர் என் நடுவிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எனக்கு செய்வார். விரோதமாய் உருவாக்கப்படும் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே ஆமென். போகும். ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலையிலே வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். நேரம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நமக்கு நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை.